எல்லாம் வல்ல இறைவனை நெஞ்சிருத்தி உலகமெங்கும் பறந்து வாழுகின்ற டான் டிவி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வந்தனங்கள் கூறி, டான் டிவி பட்டிமன்றம் இன்றைய நாளில் களங்காணுகின்ற இணுவை தமிழ்ச்சங்கத்தினுடைய ஒரு அருமையான தலைப்பு. நீங்கள் ஆவலோடு காத்திருக்கின்ற இணுவை தமிழ்ச்சங்கத்தினுடைய பட்டிமன்ற நிகழ்வுகளுக்குள்ளே இன்றைய நன்னாளில் உங்களுக்கும் எங்களுக்கும் எல்லோருக்கும் தேவையானதும் தெளிவினை பெற வேண்டியதுமான ஒரு தீர்க்கமான முடிவினை எடுக்க வேண்டியதுமான ஒரு கல்வி சிந்தனையை முத்தாய்ப்பாக கொண்டு உதித்த ஒரு தலைப்பு தான் இலங்கையினுடைய முன்பள்ளி கல்வியினுடைய தற்போதைய போக்கு வரவேற்கத்தக்கது இல்லை. இலங்கையினுடைய தற்போதைய கால சூழ்நிலையிலே முன்பள்ளி கல்வியினுடைய போக்கு வரவேற்கத்தக்கதாக உள்ளது என்ற கருத்தியலும், அது வரவேற்கத்தக்கதாக இல்லை என்கின்ற இரு கருத்தியல்களையும் கொண்டதாக இன்றைய பட்டிமன்றத்தை அரங்கேற்றுகின்றோம். இந்த விடயம் இணுவை தமிழ்ச்சங்கத்தினுடைய உறவுகள் தங்களுடைய கருத்தியல்களின் ஊடாக உங்களுடைய கருத்து சிந்தனைகளை தூண்டி இது ஒரு சிந்தனை களத்தை உருவாக்கக்கூடியதாகவும் ஒரு சரியான தளத்திற்கு நெறிப்படுத்தக்கூடியதாகவும் அமைந்து கொள்ளும் என்கின்ற சிந்தனையோட்டத்தோடு, ஒரு குழந்தை கருத்தரித்த காலம் முதல் 5 வயது வரையுள்ள காலத்தை முன் பிள்ளை பருவம் என்று வகுத்து கொள்வோம். அவ்வாறு தான் வகுக்கப்பட்டும் இருக்கிறது. இந்த காலம்தான், அதாவது கருவுற்ற நாள் முதலாய் குழந்தை பிறந்து 5 வயது வரை நிரம்புகின்ற இந்த பருவம் முன்பிள்ளை பருவம். இந்த முன்பிள்ளை பருவத்திலே செலுத்தப்படுகின்ற கல்விதான் முன்பள்ளி கல்வி. இந்த முன்பள்ளி கல்விக்குள்ளே பிள்ளையினுடைய மூளை வளர்ச்சி என்பது அடைவதும் இந்த காலத்தில் தான். இதற்கு மிக முக்கியமான அதை நெறிப்படுத்தக்கூடிய வலுப்படுத்தக்கூடிய காரணிகளாக இருக்கக்கூடியவை, முதலாவது சூழல், அடுத்தது பெற்றோர் என்று சொல்லப்படுகின்ற அல்லது பாதுகாவலராக இருக்கக்கூடிய உடனிருப்புகள், அடுத்ததாக முன்பள்ளி ஆசிரியர்களும் முன்பள்ளி பாடசாலை சூழலும். இப்படியான இந்த கட்டமைப்புக்குள்ளே தான் இந்த முன்பள்ளி கல்வி உருவாக்கப்படுகிறது. அதுவும் இலங்கையை பொறுத்தவரையில் இந்த முன்பள்ளி கல்வியினுடைய தற்போதைய போக்கு எந்த நிலையை நோக்கி நகர்கிறது என்கின்ற ஒரு சிந்தனை ஓட்டம் இருக்கிறது. இந்த சிந்தனை ஓட்டத்துக்குள்ளே தாய் தந்தையர்கள் இருவரினுடைய தன்மையில் தான் உதித்து கொண்டவர்கள் பிள்ளைகள். இந்த தாய் தந்தையர் என்கின்ற பொழுது அவர்கள் உடற்தகமையால் பிள்ளைகளை பெற்றுக்கொண்டார்களா, அல்லது உடல் உள சமூக தேவைகளின் உரிய உரிமைகளை பெற்று அந்த ஆளுமை திறத்தால் பிள்ளைகளை பெற்றுக்கொண்டாலும், இந்த இருநிலையிலே பிறந்த பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்களை புடம்போட்டு முறைப்படுத்த வேண்டிய ஒரு பாரிய பொறுப்பு முன்பள்ளி கல்வித்துறைக்கு இருக்கிறது. இந்த முன்பள்ளி கல்வித்துறை தான் ஏனைய உலக நாடுகளைப் போல எங்களுடைய நாடுகளில் இல்லை. உலக நாடுகளில் மிகுந்த பாண்டித்தியம் பெற்ற அறிவு நிறைந்த பட்டச் சான்றிதழ்களை கொண்ட வல்லுநர்கள் தான் முன்பள்ளி கல்வியின் மீது அதிக நாட்டத்தை ஏற்படுத்துகிறார்கள். சில இடங்களில் முன்பள்ளி கல்விதானே என்கின்ற பார்க்கின்ற ஒரு தன்மையும் இருக்கிறது. இந்த கருத்தியல்களை எல்லாம் மையமாக கொண்டு இந்த முன்பள்ளி கல்வி என்கின்ற ஒரு அத்திவாரம் அது வலுப்படுத்தப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த வலுப்படுத்தல் எப்படி என்கின்ற சிந்தனையோட்டத்தோடு தான் இந்த தலைப்பை சிந்திக்க இருக்கின்றோம். எனவே இலங்கையின் முன்பள்ளி கல்வியினுடைய தற்போதைய போக்கு வரவேற்கத்தக்கது என்கின்ற அணியினுடைய தலைமை பேச்சாளர் பண்டிதர் மனோஜ்குமார் அவர்கள் தன்னுடைய கருத்தியலை ஆரம்பித்து வைக்கிறார்கள். அவரை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். குலதெய்வங்களை பிரார்த்தித்து கொண்டு டான் டிவியினுடைய நேயர்களுக்கும் பட்டிமன்றத்தினுடைய தலைமைக்கும் தமிழ்ச்சங்கத்தினுடைய பேச்சாளர்களுக்கும் உறவுகளுக்கும் இந்நேர வணக்கத்தை கூறிக்கொண்டு, இலங்கையில் முன்பள்ளி கல்வியினுடைய தற்போதைய போக்கு வரவேற்கத்தக்கதில்லை என்று சொல்லுகிற கருப்பொருளிலே
முன்பள்ளிகள் தற்போதைய போக்கு வரவேற்கத்தக்கது என்று சொல்லுகிற கருப்பொருளிலே உரையாற்ற வந்திருக்கிறேன். எங்களுடைய இலங்கையிலே முன்பள்ளிகள் 2 வகையான முன்பள்ளிகள் அமைந்திருக்கிறன. ஒன்று, எங்களுடைய இலங்கை அரசினுடைய பாடத்திட்டத்திற்கு ஏற்ற வகையிலே கல்வித் திணைக்களங்களுக்கு கீழ் அவர்களினுடைய கட்டுக்கோப்போடு இருக்கக்கூடியது ஒரு வகையான முன்பள்ளி. இரண்டாவது, தனி மனிதர்கள் தனியான முன்பள்ளிகள் அமைத்திருப்பது என்ற 2 போக்கிலே இலங்கையினுடைய முன்பள்ளிகள் வளர்ந்து கொண்டிருக்கிறன. முன்பள்ளி பருவம் என்றால் என்ன என்பது பிள்ளை மகிழ்ச்சிகரமாக கற்பித்தலை சூழலோடு ஆரம்பித்தல். இது தான் முன்பள்ளி பிள்ளைகளினுடைய கல்வி. இந்த கல்வியல் முன்பள்ளிகளினுடைய தன்மைகளிலே அமைந்திருக்கிறது. உண்மையிலே இலங்கை அரசினுடைய அந்த கல்வியினுடைய கொள்கைக்கேற்ற வகையிலே திணைக்களங்களினுடைய அந்த கண்காணிப்பினுடைய தன்மையிலே நடாத்தப்படுகின்ற முன்பள்ளிகள் வெளியிலே கடைகளைப் போல போலிப்பலகைகளை போடாது பிள்ளைகளினுடைய தன்மைக்கேற்ற வகையிலே கல்வியை புகட்டி கொண்டிருக்கிறது. இந்த வரன்முறையினுடைய கல்வி பிள்ளைகளை சமுதாயத்திலே முன்னோக்கி நகர்வதற்கு ஒரு தளமாகவே அமைந்திருக்கிறது. இந்த தன்மையினை முன்பள்ளி பிள்ளையினுடைய பருவத்திலே நான் இருந்து பார்த்திருந்தேன். சுமார் 15 வருடங்களுக்கு மேலே அந்த பிள்ளைகளோடு இருந்த அனுபவத்தினாலே தான் சொல்கிறேன். பிள்ளை இயல்போடு அங்கு வீட்டிலிருந்து அழுது கொண்டு வருகிற பிள்ளை அந்த முன்பள்ளியிடத்திலே வருகிற பொழுது பிள்ளை மற்ற பிள்ளைகளோடு பழகிக்கொள்வது, புரிந்துணர்வோடு இருப்பது, அங்கே கலைகளை பற்றுகிற ஒரு தன்மை, அங்கே மற்ற பிள்ளைகளோடு மகிழ்ச்சியாக இருக்கிற தன்மை. பல பிள்ளைகள் வருகிற பொழுது அழுது கொண்டு வருவார்கள், வீடு போகிற பொழுதும் அழுது கொண்டு போவார்கள். வீடு போகிற பொழுது ஏன் அழுவார்கள் என்றால், இந்த பிள்ளைகளினுடைய உறவை விட்டு விட்டு போகிறேன் என்று. அந்த முன்பள்ளிகள் அப்படித்தான் இருந்தன. இங்கே பல முன்பள்ளிகள் இன்றைக்கு எதிர்த்தரப்பினர் வந்து பதிவு செய்வார்கள். ஆங்கிலம் அல்லது வேறு மொழிகளிலே பாடசாலைகள் இன்றைக்கு இயங்குகிறன, இவை முறையற்றவை, தரமற்றவை என்ற கருத்துக்களை முன்வைப்பார்கள். அவர்கள் முன்வைப்பதற்கு முன்னம் சொல்கிறேன், இந்த முன்பள்ளிகள் வெளியாலே தட்டிகள் மட்டுமே விளம்பரங்களுக்காக போடப்படுகிறதே தவிர உள்ளே இருப்பது ஒன்றுதான் என்பது இவர்கள் வருகிற பொழுது அந்த கருத்தியல்களை முன்வைக்கிற பொழுது புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் முன்பள்ளி பருவம் பிள்ளைகளினுடைய கல்வியை எழுதவோ அல்லது வாசிப்பதற்கோ அல்ல. பாடசாலையிலே கூட பிள்ளை முதலாந்தரம் போகின்ற பொழுது முதல் தவணை மகிழ்ச்சிகரமான விளையாட்டு, மகிழ்ச்சிகரமான கற்பித்தல். அதற்கு பின்னர் தான் பிள்ளை அங்கே கற்கப் போகிறது. அங்கே வெளியால் பெற்றோர்கள் பேசுகின்ற விதமோ அல்லது மற்றவர்கள் பார்க்கின்ற விதமோ இந்த முன்பள்ளிகளுக்கு உள்ளே இல்லை. இந்த புரிதல் என்பது இல்லாத விடத்தைத்தான் இன்றைக்கு பலருடைய அல்லோரங்கள் நடந்து கொண்டிருக்கிறதே தவிர முன்பள்ளிகள் ஒரு கட்டமைப்போடு வரையறையோடு அங்கே முன்பள்ளிகள் இயங்குகிறது. அப்படியாக இயங்குகிற பள்ளிகள் 1000 உள்ளன, 1000க்கு மேற்பட்டன உள்ளன. எங்கேயாவது ஒரு பள்ளி 2 பள்ளி பணத்திற்காக, அந்த பணத்தினுடைய மோசத்திற்காக அல்லது வருமானத்திற்காக திறக்கப்பட்டிருக்கிற முன்பள்ளிகளை வைத்துக்கொண்டு அங்கே பலர் நாடுகிறார்கள் என்பதை வைத்துக்கொண்டு இந்த முன்பள்ளிகள் முடிவெடுக்க முடியாது. பல முன்பள்ளிகள் இயல்பான சூழலோடு இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அங்கே வரமுறையான கல்விகள் இருக்கிறது என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதொரு ஆரம்ப சிந்தனை. இலங்கையினுடைய முன்பள்ளி கல்வியினுடைய தற்போதைய போக்கு
வரவேற்கத்தக்கது என்கின்ற அணியினுடைய அணித்தலைவர் அதையும் வரவேற்று கொண்டார். அப்படி என்றால் இன்றைய காலச்சூழலில் இருக்கக்கூடிய பெரும்பாலான முன்பள்ளிகள் இலங்கை கல்வி அமைச்சினுடைய முறைவிதானங்களுக்கு ஏற்றாற்போலதான் செயற்படுகின்றன. தரம் ஒன்றிற்கிலே ஆரம்பிக்கின்ற மகிழ்ச்சிகரமான கற்பித்தல் போல இங்கேயும் மகிழ்ச்சிகரமான தன்மையில்தான் அவர்கள் செயற்படுகிறார்கள். வருகிற பொழுதும் அழுகிறார்கள், செல்கிற பொழுதும் அழுகிறார்கள். இவருடைய பிரிவினை தாங்க முடியாது. எனவே அந்தளவத்திற்கு இன்றைய முன்பள்ளிகள் புடம்போட்டு வழிப்படுத்துகின்றன என்கின்ற விடயத்தை தொட்டு எதிர்த்தரப்பு சொல்லுகின்ற விடயங்களையே தானும் சிலவற்றை சொல்லிக் கொண்டார். இப்படியான சில புறநடைகள் இருந்தாலும் ஒட்டுமொத்தத்தில் பெரும்பாலான முன்பள்ளிகள் பொருத்தப்பாடாகத்தான் இருக்கிறது, அந்த சிந்தனை வரவேற்கத்தக்கதாக இருக்கிறது என்கின்ற விடயத்தை பதிவு செய்தார்கள். மொத்தத்தில் இன்றைய கருத்தியல் ஒரு சிந்தனை சிதறலாக இருந்து கொள்ளும். உங்களுடைய ஒவ்வொருத்தரும் தங்களுடைய சிந்தனைகளை வெளிப்படுத்தி கொள்வார்கள் என்கின்ற தன்மையில் இலங்கையினுடைய முன்பள்ளி கல்வியினுடைய தற்போதைய நிலைப்பாடு வரவேற்கத்தக்கதாக இல்லை என்கின்ற அணியினுடைய அணித்தலைவர் உப அதிபர் இனிவை கிருஷ்ணா அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். பாரங்கம் பரந்தம் நிறைந்திருக்கும் பரமேஸ்வரனுடைய பதம் பணிந்து பட்டிமன்றத்தினுடைய தலைமையர்களுக்கும் தமிழ்ச்சங்கத்தினுடைய உறவுகளுக்கும் டான் தமிழினுடைய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கங்கள். அருமையான ஒரு தலைப்பின் கீழே இன்றைக்கான வாதத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். இலங்கை முன்பள்ளி கல்வியினுடைய தற்போதைய போக்கு வரவேற்கத்தக்கது இல்லை என்ற அணி சார்பாக என்னுடைய கருத்துக்களை முன்வைப்பதற்காக வந்திருக்கின்றேன். இதனால் என்னுடைய ஆரம்ப பேச்சாளர் தலைமை பேச்சாளர் தன்னுடைய கருத்தியலே சில விடயங்களை அங்கே முன்னெடுத்து சென்றிருந்தார். எங்களுக்கான ஒரு திறவுகோலை அவரை அங்கே ஆரம்பித்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். ஒன்று, முன்பள்ளிக்கான பாடத்திட்டங்கள் இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்படுகின்றது என்கின்றான ஒரு கருத்தியலை முன்வைத்திருந்தார். இரண்டாவது, அநேக பாடசாலைகள் அரசனுடைய கண்காணிப்பின் கீழே இருக்கின்ற பாடசாலைகளாக இயங்குகின்றது என்கின்ற செய்தியை அங்கே முன்வைத்திருந்தார். இந்த இரண்டுமே கேள்விக்கு உள்ளாக்கப்பட வேண்டியதான விடயம். ஒன்று, முன்பள்ளிகளுக்கான கண்காணிப்பு மேற்கொள்ளப்படுகின்றது. இன்றைய கல்வி திட்டத்திலே இருக்கின்ற பாடசாலைகளை கண்காணிக்கின்ற வலயக்கல்வி அலுவலகங்களுடைய ஆரம்ப கல்வித்துறை பொதுப்பான உதவி கல்வி பணிப்பாளர்கள் முன்பள்ளிகளுக்கான மேற்பார்வைகளை செய்கின்றார்கள். ஆனாலும் அவர்கள் சில விடயங்களை கட்டுப்படுத்த முடியாது. வரையறுக்கப்பட்டதான பாடத்திட்டங்கள் நடைமுறையில் இல்லை. இலங்கையிலே முன்பள்ளிக்கான ஒருங்கிணைந்த கல்வி தொடர்பான ஒரு தேசிய கொள்கையை உருவாக்குவதற்கான செயல் திட்டங்கள் 2020ஆம் ஆண்டளவிலே முன்னெடுக்கப்பட்டிருந்தாலும் அது கால ஓட்டத்திலே கைவிடப்பட்ட ஒன்றாகவே இன்றும் வரைக்கும் காணப்படுகின்ற ஒரு துர்ப்பாக்கிய நிலை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற நிலையைத்தான் நாங்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றோம். இரண்டாவது விடயம், அநேகமான பாடசாலைகள் முன்பள்ளிகள் அங்கே அரச முன்பள்ளிகளாகவே இருக்கின்றார்கள் என்பார்கள். இது உண்மையாக வரலாற்று தவறு. இன்று யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டுவாக இருந்தால் இயங்குகின்ற முன்பள்ளிகள் 1000 என்று சொல்லி சொன்னால் அதில் மிஞ்சி இருக்கின்ற 200 முன்பள்ளிகள் அரச முன்பள்ளிகளாக இருக்கின்ற நிலை இருக்கின்றது. அந்த 200லும் கற்கின்ற மாணவர்களை பார்த்தால் முன்பள்ளிகளுடைய எண்ணிக்கையை விட மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைவு என்கின்ற சூழலில் தான் இன்றைய நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. ஆக இந்த முன்பள்ளிகளை நிர்வகிக்கின்ற ஒரு சூழல் எப்படி இருக்கின்றன சொல்லி கேட்டால் அவை ஒன்று சமய நிறுவனங்களாக இருக்கின்றன, அல்லது பயிற்றப்படாத நிறுவனங்களாக இருக்கின்றன, அல்லது தனியார் நிறுவனங்களாக இருக்கின்றன. இதை தாண்டி நாங்கள் அவர்கள் குறிப்பிட்டது போல ஒரு சில முன்பள்ளிகள் கிராம அபிவிருத்தி சங்கங்களினாலும் கிராம முன்னேற்ற சங்கங்களினாலும் சனசமூக நிலையங்களினாலும் நிர்வகிக்கப்படுகின்றதாக இருக்கின்றன. அந்த நிறுவனங்களுக்கும் சரியான நிர்வாக பயிற்சி அளிக்கப்படுகின்றதான்னு கேட்டால் இல்லை. பதிவுக்காக அந்த நிறுவனங்களில் கீழ் பதிவு செய்யப்பட்டு இயங்குகின்ற தன்மை இருக்கின்றது. இப்போ இப்படியான ஒரு சூழ்நிலையிலே ஆரம்ப நிலை கல்விக்கான இடம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆரம்ப கல்விக்கான இடம் அல்ல, ஆரம்ப நிலை கல்விக்கான இடம், குழந்தைகள் கூடி மகிழ்ந்து விளையாடுவதற்குரியதான இடம். அப்போ ஒரு பாடசாலை அந்த முன்பள்ளி முதலாவது இந்த குழந்தைகள் கூடி மகிழ்ந்து விளையாடுவதற்குரியதான இடங்களில் இருக்கின்றதான்னு சொல்லி கேட்டால் அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அதை ஆரம்ப நிலை கல்வியை வழங்கக்கூடிய தகுதியுடையவர்களாக அங்கே ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள் என்று சொல்லி கேட்டால் அது இரண்டாவது கேள்விக்குரிய விடயம். இன்று முன்பள்ளி டிப்ளோமாக்கள் முடிப்பதற்கு ஆசிரியர்கள் அங்கே அவர்கள் சொல்லப்பட்ட வழிகாட்டிகளினூடாக அங்கே அவர்கள் பயிற்றுவிக்கப்படுகின்றார்கள். அதனையும் பல தனியார் நிறுவனங்கள் பயிற்றுவிக்கின்றன. வெறுமனே அங்கே தாள்களில் மட்டும் முன்பள்ளி டிப்ளோமாக்கள் இருக்கின்றனவே ஒழிய செயற்பாட்டில் இல்லாத நிலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. முன்பள்ளியிலே உடல் சமூக மன எழுச்சி
மொழி, நீதி மற்றும் கலை வளர்ச்சிக்குரியதான இடம் அங்கே ஒதுக்கப்பட வேண்டும். இன்றைய முன்பள்ளிகளில் இவைகள் ஒதுக்கப்படுகின்றதா? இங்கே போட்டிக் கல்விக்கான வித்து இடப்படுகிறதே ஒழிய முன்பள்ளியிலே அங்கே எங்களுடைய உள நல ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகின்ற எங்களுடைய ஏனைய நாடுகளிலே இருக்கின்ற இந்த மனவெளி சித்திரங்களை நாங்கள் அங்கே காண முடியாது. இலங்கையினுடைய கல்வி தூண்களிலே, கல்வி கொள்கைகளிலே மிக முக்கியமான விடயம் கல்வி சமத்துவம் அல்லது சம சந்தர்ப்பம், எல்லோருக்கும் சமமான கல்வி என்கின்றதான விடயம். இன்றைக்கு முன்பள்ளி கல்வியிலே இந்த நிலை சரியாக பின்பற்றப்படுகின்றதா? ஒவ்வொரு முன்பள்ளியிலும் படிக்கின்ற பிள்ளைக்கான ஆரம்பம் அங்கே அடிப்படை சமமாக வழங்கப்படுகின்றதா என்று சொல்லி கேட்டால் இல்லை. எங்களுடைய உளவியலாளர்கள் சொல்லுகின்றார்கள், கற்றலுக்கான சாதகமான சூழல் இருந்தும் குழந்தை முதிர்ச்சி அடையும் வரை கற்க முடியாது. ஒவ்வொரு பிள்ளைக்கும் முதிர்ச்சி பருவம் இருக்கின்றது. சில பிள்ளைகள் 8 மாதத்திலே கதைக்கும், சில பிள்ளைகள் 1 வயதிலே கதைக்கும், சில பிள்ளைகள் 1.5 வயதிலே கதைக்கும், சில பிள்ளைகள் 3 வயதாகும். ஆனால் முன்பள்ளிகள் 2+லே பேச்சு போட்டி வைக்கின்றன. அப்ப கதைக்க முடியாத பிள்ளை, சொல்லை சொல்ல இடர்படுகின்ற ஒரு பிள்ளை எப்படி 2+லே பேச்சு போட்டிக்கு செல்ல முடியும்? கல்விக் கொள்கையினுடைய அடிப்படையிலே 5 வயதுக்கு மேல் தான் எங்களுடைய இடர்படுகின்ற கல்விக் கொள்கையினுடைய அடிப்படையிலே 5 வயதுக்கு மேல் அங்கே பிள்ளைக்கான கல்வி நகர்த்தப்படுகின்ற இடத்திலே இன்று அங்கே 5+, 4+, 3+ ஆகி 1+லே வந்து நிற்கின்றது முன்பள்ளியினுடைய ஆரம்பம். இங்கே எது முக்கியத்துவம் பெறுகின்றது என்று சொன்னால் வியாபார நோக்கம். இலங்கையினுடைய கல்வித்துறையிலே அதிக லாபம் ஈட்டக்கூடியதான ஒரு கற்றலுக்கான வழியாக எது இருக்கின்றது கேட்டால் முன்பள்ளி. யாரும் திறக்கலாம் என்று சொல்லி யாரும் கடை போடலாம் என்கின்ற நிலையிலே தான் இன்றைய முன்பள்ளி கல்வி இருக்கின்றது. அந்த நிலையிலே கலைகளுக்கான உணர்ச்சி வெளிப்பாட்டு இடங்களாக அந்த முன்பள்ளிகள் இருக்கின்றன, கலை வெளிப்பாட்டு இடங்களாக இருக்கின்றன என்று சொல்லி எங்களுடைய எதிரணி தலைவர் சொன்னார். அங்கே அவர்கள் பிள்ளைகளுக்கான கலை நிகழ்வுகளை பழக்குகிறார்கள். நாங்கள் இல்லை என்று சொல்லவில்லை. அதுவும் எதென்று சொல்லி கேட்டால் காசுக்காகவே கலை ஒளியே. அங்கே நிகழ்வுகளை பார்த்தோமாக இருந்தால் கலைக்காக நிகழ்வுகளா அல்லது காசுக்காக நிகழ்வுகளா என்று சொல்லி பார்த்தால் விளம்பரங்களுக்கும் காசுகளுக்குமாகவே அந்த நிகழ்வுகள் நடாத்தப்படுகின்றன. பிள்ளைகளுடைய திறமையை தாண்டி முன்பள்ளி என்கின்றது இன்றைய வியாபார நோக்கிலே சென்று கொண்டிருக்கின்ற தன்மையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி, சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி என்கின்றது எங்களுடைய மூதாதையர் போதித்த நிலை இன்றைய குழந்தைகளுடைய வளர்ப்பிலே அது தரித்திரமாகின்ற மாறுகின்ற தன்மையிலே முன்பள்ளி கல்வி தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலை எப்போ மாறுமோ என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கின்ற சூழலில் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இன்றைய முன்பள்ளி கல்வியினுடைய போக்கு ஆனது எங்களுக்கு வரவேற்கத்தக்கதாக இல்லை என்ற கருத்து நிலையை நான் அங்கே உறுதியாக கூறி என்னுடைய அணியினர் தொடர்ந்து இந்த கருத்து நிலையை முன்னெடுத்துச் செல்வார்கள் என கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நல்லதோர் ஆரம்பமாகத்தான் இந்த அரப்பும் ஆரம்பித்திருக்கிறது. இலங்கையினுடைய முன்பள்ளிகளுடைய தற்போதைய நிலை வரவேற்கத்தக்கதாக இல்லை என்கின்ற ஒரு ஆதங்கத்தை பதிவு செய்தார்கள். இடவசதி இல்லை, தகுதி நிலைப்பாடுகளில் பிழைகள் இருக்கிறது, ஒரு போட்டிக்காக உருவாக்கப்படுகிறார்கள், வியாபாரம் என்கின்ற ஒரு கட்டமைப்புக்குள்ளே தான் இருக்கிறது, விளம்பர கடைகளாகத்தான் இவை அடையாளப்படுத்தப்படுகின்றன. வயது 1 இந்த நிலைக்கு இவர்கள் தள்ளப்படுகிறார்கள் என்கின்ற அபாய நிறைந்த விடயங்கள் இங்கு பதிவு செய்யப்பட்டன. ஆதார ரீதியாக இவை அனைத்தும் நிசப்தமான தன்மையில் ஒரு எதிர்வு கூறலாக பதிவு செய்யப்படுகிறது. நாங்கள் நீடித்து நிலைத்து இருந்து மீள மீள சிந்திக்க வேண்டிய ஒரு தருணத்துக்குள் நுழைந்திருக்கிறோம். இல்லை, இதை நாங்கள் சில நல்ல சிந்தனை ஓட்டங்கள் இருக்கின்றன, அவற்றை வலுப்படுத்துகிறது, அந்த நல்ல சிந்தனை ஓட்டங்கள் நல்ல திசைக்கு நகர்த்தும் என்கின்ற தன்மையில் வரவேற்கத்தக்கது என்கின்ற அணியினுடைய அடுத்த பேச்சாளர் இனவை தமிழ்ச்சங்கத்தினுடைய உறவாக இருக்கக்கூடிய ஆசிரியர் சுகந்திரன் அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். எல்லாம் வெல்ல பரம்பொருளுடைய திருவருளை நெஞ்சிலே நிறுத்தி பட்டிமன்ற தலைமைக்கும் தமிழ்ச்சங்க உறவுகளுக்கும் டான் தொலைக்காட்சியினுடைய சொந்தங்களுக்கும் இந்நேர வணக்கத்தினை தெரிவித்து, இன்றைய பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு இலங்கையின் முன்பள்ளி கல்வியின் தற்போதைய போக்கு வரவேற்கத்தக்கது இல்லை. எங்களுடைய அணியினுடைய வாதம் முன்பள்ளி கல்வியினுடைய தற்போதைய போக்கு வரவேற்கத்தக்கது.
இதற்குள்ளே சில எதிரணியினர் தொட்டு சென்ற விடயங்களுக்கு பதிலளிக்க வேண்டும். முதலில் அந்த வகையில் அவற்றுக்கு பதிலளித்து என்னுடைய கருத்துக்களை முன்வைக்கலாம். இன்றைய முன்பள்ளி கல்வியினுடைய போக்கு போட்டி நிலை சார்ந்ததாக இருக்கிறது என்று பதிவு செய்தார்கள். உண்மையிலே இலங்கையிலே நடக்கின்ற அனைத்து விடயங்களிலும் ஒரு போட்டித்தன்மை இருக்கிறது. பரீட்சைகள் போட்டி பரீட்சை, வேலை வாய்ப்பு பெறுவதற்கு போட்டி, கல்வி நிலையங்களை தேர்ந்தெடுப்பதற்கு போட்டி, என்னுடைய எதிர்காலத்தை புடம்போட்டுக் கொள்வதற்கு நான் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு போட்டி, எதுக்கெடுத்தாலும் போட்டி. ஆகையால் முன்பள்ளி கல்வியிலும் போட்டி ஆரம்பிக்கிறது. இப்பொழுது இந்த முன்பள்ளி கல்விகள் தற்போதைய போக்கு சரியா? நிச்சயமாக சரியாகத்தான் இருக்கிறது. இன்றைய உலகமயமாக்கல், பொருளாதார வளர்ச்சி, நவீனமயமாக்கல் என்கின்ற சிந்தனையில் இன்றைய முன்பள்ளி கல்வி எப்படி இருக்கிறது என்றால், நவீன சாதனங்களுக்கூடாக பிள்ளையை வழிப்படுத்துவது, நவீன சாதனங்களை கையாளுதல், இது இன்றைய காலத்தின் கட்டாயம். ஆகவே அங்கே திறன் பலகைகள் பயன்படுத்தப்படுகிறது, திறன் போர்ட். இதே போல அனைத்து கல்வி நடவடிக்கைகளுக்கும் இவ்வாறான தொழில்நுட்பம் சார்ந்த விடயங்கள் பயன்படுத்தப்படுகிறது. இது பிள்ளையினுடைய எதிர்கால சவாலுக்கு முகம் கொடுப்பதற்கு துணை செய்கிறது. அடுத்ததாக சொன்னார்கள், பயிற்சி அளிக்கப்பட்ட ஆசிரியர்கள் இல்லை. ஆனால் இந்த குற்றச்சாட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறதா என்றால் இல்லை. நிச்சயமாக இன்று பல்கலைக்கழகங்கள் முன்பள்ளி ஆசிரியர்களுக்குரிய டிப்ளோமா கற்கை நெறிகளை ஆரம்பித்திருக்கிறது. காரணம், முன்பள்ளி கல்வியினுடைய அவசியம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்கின்ற தன்மையிலே அவர்களை வழிப்படுத்துவதற்காக அவ்வாறான கற்கை நெறிகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். அங்கே தனியார் நிறுவனங்களும் ஆரம்பித்திருக்கிறார்கள், அவ்வாறான கற்கை நெறிகளை தொடர்கிறார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டையும் பதிவு செய்தார்கள். ஆனால் அந்த தனியார் நிறுவனங்கள் இந்த உலகமயமாக்கல் போட்டிக்குள் இந்த ஆசிரியர்களையும் மாணவர்களையும் வழிப்படுத்துவதற்கு ஏற்றவாறு அவர்களுடைய அந்த கலைத்திட்டங்களை தயார் செய்கிறார்கள் என்கின்ற வகையில் தற்போதைய முன்பள்ளி கல்வினரை தற்கால போக்கு வரவேற்கத்தக்கதாக இருக்கிறது. இன்னும் ஒரு விடயத்தை இந்த இடத்திலே பதிவு செய்ய வேண்டும். எவ்வாறென்றால், தற்கால சூழலில் ஒரு பிள்ளைக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட மொழிகள் அவசியம். அவ்வாறென்றால் தான் அவரால் இந்த சமூகத்தில் தன்னை நிலைநிறுத்தி கொள்ள முடியும், எதிர்கால சவால்களுக்கு முகம் கொடுக்க முடியும். ஆகையினாலே அவர்கள் சமகாலத்தில் ஆரம்ப கல்வியிலே இருந்தே, அதாவது முன்பள்ளி கல்வியிலே இருந்தே ஒன்றுக்கு மேற்பட்ட மொழிகளை கற்பார்கள். குறிப்பாக நீங்கள் சொல்லுகின்ற ஆங்கில கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். விளையாட்டுகளுக்கூடாக இங்கே குற்றச்சாட்டு ஒன்று பதிவு செய்யப்பட்டது. அங்கே விளையாடுவதற்கேற்ற வசதிகள் முன்பள்ளிகளில் இருக்கின்றதா என்கின்ற வினா தொடுக்கப்பட்டது. முன்பள்ளிகளில் அதற்குரிய வசதிகளும் இருக்கிறது. அங்கே விளையாட்டு திடல்கள் அமைத்திருக்கிறார்கள், உள்ளக விளையாட்டரங்குகள் இருக்கிறது. தற்கால சூழலுக்கேற்றவாறு வளர்ந்து வருகின்ற தொழில்நுட்பங்களுக்கு ஏற்றவாறு தங்களை வடிவமைத்துக் கொள்கிறார்கள். ஆகவே தற்கால சூழலில் தற்போதைய கல்வி முறை சரியாகத்தான் இருக்கிறது. இன்னும் ஒரு விடயத்தை சொல்லலாம். இந்த விளையாட்டு தொடர்பாகவே பதிவு செய்வோம். இந்த விளையாட்டுகள் பற்றி சொன்னீர்கள். இங்கே இப்பொழுது இருக்கின்ற இந்த பிரதானமான குற்றச்சாட்டு, இந்த முன்பள்ளிகளிலே விளையாடுவதற்குரிய இடங்கள் இல்லை. ஆனால் நவீன சாதனங்களுக்கூடாக விளையாட்டை கற்றுக் கொடுக்கிறார்கள். எப்படி என்றால், உதாரணமாக சொல்லலாம், இன்று நடக்கின்ற இந்த சதுரங்க விளையாட்டு, அது அந்த பிள்ளையினுடைய அறிவுத்திறனை வளர்க்கும். எவ்வாறு இந்த பிள்ளை அந்த சிந்தனை ஆற்றலை தூண்டுகின்ற வகையில் இருக்கும். இவ்வாறான சிந்தனை ஆற்றலை தூண்டுகின்ற வகையில் கலைத்திட்டங்களை வகுத்து நன்றாக பயிற்றுவிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கூடாக இந்த கல்வியினை முன்னெடுக்கிறார்கள். ஆகவே இன்றைய தற்கால சூழலில் தற்போதைய இலங்கையின் முன்பள்ளி கல்வியினுடைய தற்போதைய போக்கு வரவேற்கத்தக்கதாகவே இருக்கின்றது என்று சொல்லி
நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெற்றமைகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதொரு கருத்தியல். எதிர்த்தரப்பினுடைய கருத்தியல்களுக்கெல்லாம் ஒரு பதிலை வைத்தார். இது ஒரு போட்டியுலகம். இலங்கையிலே நடாத்தப்படுகின்ற பரீட்சைகள் எல்லாம் போட்டியாக இருப்பதால் முன்பள்ளி கல்வியையும் நாங்கள் போட்டியாக அமைத்து கொண்டோம். அது அந்த மாணவர்களை அந்த நிலைக்கு தகுதிக்கு கொண்டு செல்வதற்கான செயற்பாடாக இருக்கும் என்று தனது கருத்தை அதற்கு ஒத்திசைவாக மாற்றி கொண்டார்கள். நிறைந்த விடயங்களையும் இந்த சமகாலத்திலே அறிவியல் ரீதியாக பிள்ளைகள் வளர வேண்டும், எனவே அறிவியல் சம்பந்தப்பட்ட விடயங்களையும் அந்த அறிவியல் சார் கருவிகளையும் அவர்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற தன்மையில் தான் ஸ்மார்ட் கல்விகள் எல்லாம் புகுத்தப்படுகின்ற என்கின்ற விடயமும் பதிவு செய்யப்படுது. எனவே தற்போதைய உலகுக்கு மிக பொருத்தமாக இருக்கிறது. அதே போல விளையாட்டுகள் எல்லாம் உள்வாங்கப்பட்டிருக்கின்றன. எனவே தற்போதைய கால சூழ்நிலை எப்படியோ அதற்கு ஏற்றாற்போல இலங்கையினுடைய தற்போதைய முன்பள்ளி கல்வி இருக்கிறது என்கின்ற கருத்தியலை முன்வைத்து கொண்டார்கள். இதற்கு பதிலளிப்பதற்காக இல்லை, இது பொருத்தப்பாடாகவே இல்லை, இலங்கையினுடைய முன்பள்ளி கல்வி வரவேற்கத்தக்கதாக இல்லை என்கின்ற கருத்தியலை முன்வைப்பதற்காக ஆசிரியர் தவசோதிநாதன் அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். குலதெய்வம் பதம் பணிந்து டான் டிவி சொந்தங்களே, இங்கே பட்டிமன்றத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற இணுவை தமிழ்ச்சங்க உறவுகளே, அனைவருக்கும் எனது வணக்கம். இன்றைய முன்பள்ளி கல்வி பொருத்தமுடையதா பொருத்தமில்லையா? பொருத்தமில்லை என்பதே எம் தரப்பு வாதம். இங்கு பேச வருகின்ற பொழுது நான் எதற்கும் தயாராக வரவில்லை. ஏனென்றால் இன்றைய முன்பள்ளியும் அப்படித்தான் நடைபெறுகின்றது. எந்தவித முன்னாயத்தமோ பாடசாலைகளுக்குரிய தகுதியோ எதுவும் இல்லாமல் நடைபெறுகின்றது. இங்கு வந்த பிறகுதான் எமது எதிர்த்தரப்புவாதிகள் பேசிய விடயங்கள் ஒவ்வொன்றுக்கும் பதில் சொன்னாலே அது முன்பள்ளி கல்வி பொருத்தமுடையதாக இல்லை என்கின்ற கருத்து அமைந்துவிடும். ஏனென்றால் முன்பள்ளிகளும் அங்கே வந்துதான் சில ஆயத்தங்களை செய்கிறார்கள். நான் ஒரு முறை ஐரோப்பிய நாடொன்றுக்கு சென்ற பொழுது அங்கே நடைபெற்ற இந்த முன்பள்ளி கல்வியை சென்று பார்க்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. அங்கே ஆசிரியர்கள் குறிப்பிட்ட நேரம் கற்பிக்கின்றார்கள். இங்கே நான் குறிப்பிட்ட கற்பித்தல் என்பது முழுமையான செயற்பாட்டு கல்வியாகவே அமைகின்றது. பின்பு பிள்ளைகள் வீடு சென்ற பிறகு குறிப்பிட்ட நேரம் அடுத்த நாளுக்குரிய செயற்பாடுகளுக்காக அவர்கள் தங்களுக்குரிய ஆயத்தங்களை செய்து வைக்கிறார்கள். ஆனால் இங்கு இப்படி நடைபெறுகின்றதா? அங்கே எதிர்த்தரப்புவாதிகள் சில உதாரணங்கள் சொன்னார்கள். அது எங்காவது ஒரு இடத்தில் நடைபெறுகின்றது, அல்லது வசதி வாய்ப்பு வாய்ந்த பிள்ளைகள் படிக்கின்ற வசதி வாய்ப்பான முன்பள்ளிகளிலே நடக்கின்றது. ஆனால் இலங்கையில் இருப்பது சமத்துவ கல்வி. இந்த கிராமப்புற முன்பள்ளிகளிலே சென்று பார்த்தால்தான் அதனுடைய உண்மை புரியும். அந்த பிள்ளைகளுக்கும் இது கிடைக்கின்றதா? இலங்கையிலே இருக்கின்ற அரச பாடசாலைகள், அரச உதவி பெறும் பாடசாலைகள் என்ற எந்த வகை பாடசாலைகளிலும் பாடத்திட்டம் ஒன்றுதான். அந்த அடிப்படையிலேயே அந்த பாடத்திட்டம், அதாவது கல்வி திட்டம், கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள் நடைபெறுகின்றது. ஆனால் இங்கு எதிர்த்தரப்புவாதிகள் முன்வைத்தது போல அரசு, அதாவது கல்வி திணைக்களத்தின் மேற்பார்வையிலே இயங்குகின்ற சில முன்பள்ளிகள் அல்லாது தனிப்பட்டவர்களுடைய தனிப்பட்ட பாடசாலைகளாக இயங்குகின்றவை, இவை இரண்டிலும் ஒரே கல்வி திட்டம் பின்பற்றப்படுகின்றதா என்றால் இல்லை. ஒரே கற்பித்தல் முறை பின்பற்றப்படுகின்றதா என்றால் இல்லை. இப்போ எனக்கு முதல் பேசிய சகோதரன் கூறியிருந்தார், ஸ்மார்ட் போர்ட், அதாவது திறன் விருத்தி பலகைகள்,
சதுரங்க விளையாட்டுகள் எல்லாம் சிறப்பாக நடைபெறுகின்றது என்று இவர் எங்கோ ஒரு சில வசதி வாய்ப்பு வாய்ந்த அல்ல நகர்ப்புறத்திலே இருக்கின்ற முன்பள்ளிகளை பார்த்து இவர் கதை விடுகின்றார். கதை கூறுகின்றார் இல்லை, கதை விடுகின்றார். கிராமப்புற பாடசாலைகளிலே இவை எல்லாம் இருக்கின்றதா? இல்லை. சமத்துவ கல்வி இல்லை. ஆகவே முன்பள்ளி கல்வி பொருத்தமானதாக இல்லை. அந்த முன்பள்ளி கல்விக்குரிய பொருத்தப்பாடு பற்றி, அதை இடஒதுக்கீடு பற்றி கூறியிருந்தார்கள். பாவம், அவர்கள் எல்லாம் பெரிய பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறவர்கள். முன்பள்ளி கல்வி பற்றியவர்களுக்கு தெரியாது. முன்பள்ளி பாடசாலை ஒன்றிலே இடம் என்பது பெரிய இடமாக இருப்பதல்ல. இருக்கிற அந்த வகுப்பறையிலே நீர்மூலை, மணல் மூலை போன்ற இடங்கள் ஒதுக்கப்பட வேண்டும். இதுதான் இயற்கையான முன்பள்ளிக்குரிய கற்றல் சூழல். நீங்கள் சொல்வது போல திறன் விருத்தி பலகையும் சதுரங்க விளையாட்டும் அல்ல. இந்த திட்டம், நான் சொல்கிற இந்த அடிப்படை முறை எந்த பாடசாலையில் இருக்கிறது? சரி, நீங்கள் கூறுகிறீர்கள் ஆசிரியர்கள் தகுதியானவராக இருக்கிறார்கள். இது எல்லா பாடசாலை ஆசிரியரிடம் இருக்கின்றதா? இல்லை. ஒன்று. இரண்டாவது, அந்த ஆசிரியர்களுக்கு உரிய சம்பளம் வழங்கப்படுகின்றதா? இல்லை. ஆகவே அங்கேயும் முன்பள்ளி கல்வி பொருத்தமானதாக இருக்கவில்லை. பாடசாலைகளிலே ஆரம்ப பிரிவிலே முதன்மை நிலை 1, முதன்மை நிலை 2, முதன்மை நிலை 3 என்கின்ற வகையிலே பிரிக்கப்படுகிறது. அந்த ஒவ்வொரு முதன்மை நிலை 1 என்பது தரம் 1, 2, முதன்மை நிலை 2 என்பது 3, 4, முதன்மை நிலை 3 என்பது 5. இந்த முதன்மை நிலை 1 ஒரே ஆசிரியர் கற்பிக்க வேண்டும். முதன்மை நிலை 2 ஒரு ஆசிரியர், முதன்மை நிலை 3 1. அவை 2 வருடம் தொடர்ந்து ஒரே ஆசிரியரிடம் அந்த பிள்ளை கற்றல் வேண்டும். இது பாடசாலை ஆரம்ப திட்டத்தில் இருக்கிறது. ஆனால் இந்த முன்பள்ளிகளிலே ஒரே பாடசாலைகளிலே ஒரே பிள்ளைக்கு அந்த 2 அல்லது 3 வருடம் ஒரே ஆசிரியர் கற்பிக்கின்றார்களா என்றால் இல்லை. காலத்துக்கு காலம் ஆசிரியர் மாறுகின்றார்கள். ஆகவே இன்னும் நிறைய சொல்லலாம். நேரத்தை கருத்தில் கொண்டோம். இலங்கையிலே இப்பொழுது முன்பள்ளி கல்வி திட்டம் பொருத்தமானதாக இல்லை என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நல்லதோர் வாத விடயம். எப்படி என்றால், இலங்கையினுடைய தற்போதைய முன்பள்ளி கல்வி நிலைப்பாடு தொடர்பாக நிறைந்த விடயங்களை பதிவு செய்து கொண்டார்கள். இந்த காலச்சூழலுக்கு ஏற்றாற்போல இருக்கின்ற அத்தனை விடயங்களும் ஒட்டுமொத்தத்தில் பொருத்தப்பாடாக இல்லை. அது அடுத்து பாடசாலையில் மாணவர்கள் சந்திக்கின்ற பொழுது இருக்கிற கட்டமைப்பை கூட இந்த முன்பள்ளி கல்வி சிதைக்கிறது. அது கிராம ரீதியாக நகர ரீதியாக வேறுபடுகிறது. பண ரீதியான வேறுபாடுகளை காட்டுகிறது. சமனான வாய்ப்பு என்கின்ற கல்வியினுடைய அடிப்படை தூணை உடைத்தருகிறது என்கின்ற நிறைந்த கருத்துக்களை முன்வைத்து கொண்டார்கள். உங்களுடைய சிந்தனைகளை அதை நிலைநிறுத்தி கொள்ளும். இதற்கு மாற்று கருத்தை முன்வைத்து, இல்லை எங்களுடைய முன்பள்ளி கல்விகள் வரவேற்கத்தக்கதாகத்தான் இருக்கிறது என்கின்ற கருத்தை முன்வைப்பதற்காக ஆசிரியர் உதயகுமார் அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். தமிழன்னையை பணிந்து டான் டிவி நேயர்களுக்கும் பட்டிமன்றத்தினுடைய தலைமை மற்றும் தமிழ்ச்சங்க உறவுகளுக்கும் வணக்கம் கூறி, இலங்கை முன்பள்ளி கல்வியின் தற்போதைய போக்கு வரவேற்கத்தக்கது என்ற வகையிலே என்னுடைய வாதங்களை முன்வைக்கலாம் என இருக்கிறது. இதில் எனக்கு முன்னர் வந்த எதிரணி பேச்சாளர் அவர் ஒரு சில கிராமப்புற முன்பள்ளிகளை பார்த்துவிட்டு தன்னுடைய கருத்துக்களை கூறியிருந்தார். இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக எங்களுடைய இலங்கை திருநாட்டிலே அரச பாடசாலைகள், அரச திணைக்களங்களுக்கு கீழ் இயங்குகின்ற அரச பாடசாலைகளை எடுத்துக்கொண்டாலும் கிராமப்புற பாடசாலைகள் தன்னுடைய வளத்தை வைத்துக்கொண்டு தனக்கேற்ற வகையிலே தன்னுடைய செயற்பாடுகளை நடாத்துகின்றது. அதுபோல நகரப்புற பாடசாலைகளும் தன்னுடைய வளத்தை பயன்படுத்தி கொண்டு வசதியான வகையிலே பாடசாலைகளை நடாத்துவதையும் நீங்கள் கண்டிருப்பீர்கள். அதுபோலவே
இன்றைக்கு பெரும்பாலான எங்களுடைய முன்பள்ளிகள் வரவேற்கத்தக்க வகையிலே தன்னுடைய போக்கை அமைத்திருப்பது சாலச் சிறந்தது. இதை கண்கூடாக கண்டுகொள்ளலாம். நெதர்லாந்து நாட்டிலே முன்பள்ளி ஆசிரியர்களுக்கே அதிகமான வேதனத்தை கொடுக்கிறார்கள். காரணம், ஒரு கல்வியினுடைய அடிப்படை அத்திவாரம். அந்த வகையிலே அதை திறம்பட நடாத்துவதற்காக அந்த நாடு அதற்குரிய முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறது. எங்களுடைய நாட்டிலும் அண்மையிலே இலங்கை அரசாங்கத்தினுடைய கல்வி சம்பந்தமான கருத்துக்களை வெளியிடுகின்ற பொழுது கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த் அவர்கள் இந்த முன்பள்ளி பிள்ளைகளுக்கு தகுந்த வகையிலே கல்வியிலே நல்லொரு அத்திவாரத்தை இடுவதற்காக பிற மொழி கொள்கைகளையும் நாங்கள் இதற்குள்ளே புகுத்த வேண்டும். அந்த வகையிலே ஆங்கில மொழியை இந்த முன்பள்ளியிலிருந்தே அவர்களுக்கு நாங்கள் புகட்டி இந்த நாட்டினுடைய உலக சவால்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய வகையிலே எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அண்மையிலே பல கருத்துக்களை தெரிவித்ததை பத்திரிகை மூலமாக நாங்கள் பார்த்திருந்தோம். இன்றைக்கு பெரும்பாலான எங்களுடைய முன்பள்ளி பாடசாலைகள் மேலெத்திய சிந்தனைக்கு அமைவாக ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தலைமைத்துவ பண்பையும் உலக சவால்களுக்கு முகம் கொடுக்கின்ற தன்மையிலும் சிந்தனை மாற்றத்துக்கேற்ற வகையிலும் உலகின் மாற்றத்துக்கேற்ப பிள்ளைகளை தயார்படுத்த வேண்டிய வகையிலும் தன்னுடைய போக்கை தன்னுடைய கல்விக் கொள்கைகளை இன்றைக்கு அமைத்து ஒவ்வொருவரும் தன்னுடைய திறமைக்கு ஏற்ற வகையிலே இன்றைக்கு இந்த முன்பள்ளிகளை நடாத்தி கொண்டிருப்பதை நாங்கள் கண்கூடாக பார்த்து கொள்ளலாம். என்னுடைய ஒரு பிறாமகன் 3 வயது வீட்டிலே இருக்கின்ற பொழுது அவன் எதுவுமே பேச மாட்டான். முன்பள்ளிக்கு அனுப்பியதிலிருந்து அவனுடைய நடவடிக்கைகள் அவனுடைய பேச்சுக்கள் அத்தனையுமே மாற்றம். ஒரு பொருளை கொடுத்தால் உடனே அதற்கு நன்றி. தன்னுடைய செயற்பாடுகள் தன்னுடைய நடவடிக்கைகளிலே ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்பட்டதை நான் கண்கூடாக கண்டேன். இதிலிருந்து இன்றைக்கு ஒவ்வொரு முன்பள்ளியும் வரவேற்கத்தக்க வகையிலே தன்னுடைய பணியை ஆற்றிக் கொண்டிருப்பதை நாங்கள் கண்கூடாக காணலாம். இன்றைக்கு உளவியல் சார்ந்த வகையிலே கற்றை செயற்பாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து முன்பள்ளிகள் வளர்ந்திருப்பதை நாங்கள் காணலாம். இன்றைக்கு ஒவ்வொரு முன்பள்ளியிலும் தங்களுடைய வளத்தை பயன்படுத்தி கொண்டு கல்வி திணைக்களத்தினுடைய அறிவுறுத்தலுக்கும் அமைய கல்வி கண்காட்சி, மாதிரி சந்தைகள், கல்வி சுற்றுலா, விளையாட்டு நிகழ்வுகள், கலை விழாக்கள் போன்ற செயற்பாடுகளை இன்றைக்கு ஆற்றிக் கொண்டிருப்பதையும் நாங்கள் கண்கூடாக காணலாம். இந்த முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான டிப்ளோமா கேட்டகரி மிகவும் உயர்ந்த தரத்திலே இன்றைக்கு எல்லா பாடசாலைகளிலும் அந்த டிப்ளோமா கல்வியை கற்ற ஆசிரியர்கள், பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் கல்வி கற்பிக்க வேண்டும் என்கின்ற நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அது கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுபோல இன்றைக்கு வயது குறைந்த சிறுவர்களையும் இந்த பாடசாலைகளிலே சேர்க்கப்பட்டு அவர்களுக்குரிய விளையாட்டு விடயங்களை சொல்லிக் கொடுத்து அந்த பிள்ளைகளை மகிழ்ச்சிப்படுத்துகின்ற தன்மைகள், இந்த மகிழ்ச்சிப்படுத்துகின்ற செயற்பாடுகளும் நடைபெற்று கொண்டிருப்பதை நாங்கள் கண்கூடாக காணலாம். இன்றைக்கு ஒவ்வொரு முன்பள்ளியிலும் தன்னுடைய இயல்புக்கேற்ற வகையிலே, அதாவது சரச மூலியமாக இருந்தாலும் சரி, கிராம முன்னேற்ற சங்கங்களாக இருந்தாலும் சரி, தனியார் முன்பள்ளிகளாக இருந்தாலும் சரி, தங்களுடைய இயல்புக்கேற்ற வகையிலே தங்களுடைய வளத்தை பயன்படுத்தி இன்றைக்கு ஒரு போட்டித்தன்மையோடு கற்பித்த செயற்பாடுகளை மேற்கொண்டு தங்களுடைய முன்பள்ளிகளுக்கு பிள்ளைகள் நிறைய வர வேண்டும் என்பதற்காக இன்று ஒரு போட்டித்தன்மையோடு கடுமையாக அந்த முன்பள்ளிகளை நடாத்துவதற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் கண்கூடாக கண்டுகொள்ளலாம். இன்றைக்கு அவர்களுக்குரிய விளையாட்டு முற்றங்கள் அமைப்பதிலும் சரி, உள்ளக விளையாட்டுகளை ஏற்படுத்துவதானாலும் சரி, நவீன மாற்றத்துக்கு ஏற்ப வகையிலே அந்த பிள்ளைகளை தயார்படுத்துகின்ற தன்மைகளை நாங்கள் கண்கூடாக கண்டுகொண்டிருக்கிறோம். எனவே இந்த வகையிலே எங்களுடைய முன்பள்ளிகள் இன்னும் வளர்ச்சி பெற்று எதிர்காலத்திலே ஒரு மாணவ சமுதாயத்தை ஒரு நல்ல அத்திவாரத்தோடு அந்த
மாணவர்கள் கல்வியிலே மிளிர்வதற்காக இன்றைக்கு எத்தனையோ முன்பள்ளி ஆசிரியர்கள் அர்ப்பணிப்போடு பணியாற்றி கொண்டிருப்பதை நாங்கள் கண்டுகொள்ளலாம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நல்லதோர் கருத்தியல். அதாவது எங்களுடைய முன்பள்ளிகள் வரவேற்கத்தக்க கூடிய நிலையில்தான் இருக்கின்றன என்கின்ற கருத்தை முன்வைத்தார்கள். அது ஒரு சில வேறுபாடுகள் இருந்து கொண்டாலும் அத்தனையான நிறைந்த பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் முறையாக சரியாக செப்பனிடுகிறார்கள். அவர்கள் நீடித்த நிலையான உழைப்பை மாணவர்களுக்கு வழங்குகிறார்கள் என்கின்ற தன்மையை முன்வைத்து கொண்டார்கள். இதற்கு பதிலிருப்பதற்காக இல்லை, எங்களுடைய முன்பள்ளி கல்வியினுடைய நிலைப்பாடுகள் வேதனைக்குரியதாகத்தான் இருக்கிறது என்கின்ற கருத்தை முன்வைப்பதற்காக ஆசிரியர் வாகிசன் அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். தாய் தமிழை வணங்கி டான் டிவி சொந்தங்களுக்கும் இனிமை தமிழ்ச்சங்க சொந்தங்களுக்கும் இந்நேர இனிய வந்தனங்கள். இலங்கை முன்பள்ளி கல்வியின் தற்போதைய போக்கு ஏற்புடையதல்ல என்ற வகையிலே என்னுடைய வாதங்களை முன்வைக்கலாம் என நினைக்கின்றேன். அந்த வகையில் எதிரணியினர் விட்டு சென்ற சில வினாக்களுக்கு என் பதிலை தொட்டு என் வாதத்திற்கு வரலாம் என நினைக்கின்றேன். கூறியவர்களில் அதிகமாக கூறி சென்றார்கள், இந்த முன்பள்ளியிலே கற்பிக்கின்றவர்கள் முன்பள்ளி டிப்ளமா முடித்தார்கள் சொல்லி. என்னுடைய கேள்வி, முன்பள்ளி டிப்ளமாவுக்கு படிப்பிக்கிறார்கள் எங்கே முன்பள்ளி டிப்ளமா செய்தவ? அவை அந்த முன்பள்ளி டிப்ளமாவுக்கு படிப்பிக்கிறார்கள் யார்கிட்ட முன்பள்ளி டிப்ளமா படித்தவ? அதுக்கு முன்னுள்ளாக்கள் எங்கே முன்பள்ளி டிப்ளமா படித்தவ? இது முதலாவது கேள்வி. அடுத்த கேள்வி, இந்த முன்பள்ளிகள் பிள்ளைகளுக்கு என்று சொல்லித்தான் எதிரணியினர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். முன்பள்ளிகள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், முன்பள்ளிகள் பிள்ளைகளுக்கானதல்ல, பெற்றோர்களுக்கானது. ஏனென்றால் இன்றைய சூழ்நிலையில் மாமா மாமி தனி வீட்டில், அம்மா அப்பா பிள்ளை தனி குடும்பம், பெற்றோர்கள் வேலைக்கு செல்கின்ற பெற்றோர்கள் பிள்ளையை வீட்டை பராமரிக்கிறதுக்கு ஆக்கல்ல, அவைகளுக்கு ஒரு இடம் தேவை முன்பள்ளி. வேலைக்கு போகாத அம்மா அப்பா பிள்ளையை பார்க்குற கரைச்சல், அவைகளுக்கு விடுறதுக்கு ஒரு முன்பள்ளி தேவை, ஒரு இடம் தேவை. அதனால் அவர்கள் அங்கே கொண்டு தங்களுடைய பிள்ளைகளை ஒப்படைத்து விட்டு சொல்லுகிறார்கள், நாங்கள் லஞ்ச் டைமுக்கு வருவோம் இதை கொடுங்கோ, நாங்கள் பின்னேரம் வேலை முடிஞ்சு வருவோம் இதை கொடுங்கோ, சமைச்சு முடிய வருவோம் பிள்ளையை தாங்கோ. இந்த நிலையில்தான் இன்றைய இலங்கையினுடைய முன்பள்ளி கல்விகள் நடந்து கொண்டிருக்கிறது. அது கொஞ்சம் நீங்கள் சொன்னது போல அலங்காரங்களாக இருக்கின்றன, ஆனால் உள்ளே அலங்கோலங்களாகத்தான் அவை நடந்து கொண்டு வருகின்றன. அவருடைய பராமகனுடைய கதை சொன்ன அதுவும் அதுபோல் தான் இருக்கும். வீட்டிலே கதைக்காத பெற்றோர்கள் பிள்ளைகள் இருக்கின்ற பொழுது அந்த பிள்ளை எங்கே கதைத்துக் கொள்வது? அங்கே நர்சரியில் போய் தான் பிள்ளை கதைக்கணும். நடுவர் அவர்கள் கூறி சென்றார்கள் ஒன்+ல் அந்த முன்பள்ளியினுடைய நிலைமையை. நான் இன்னும் கொஞ்சம் சற்று பின்னாலே போகின்றேன். பிள்ளை பிறந்த உடனேக்கும் ஒரு 3 மாதத்திலே 3 மாதம் வரை வைத்து பாதுகாப்பதற்கு ஒரு முன்பள்ளி, 3 மாதம் தொடக்கம் 6 மாதம் மட்டும் ஒரு முன்பள்ளி, 6 மாதம் தொடக்கம் 1 வயது மட்டும் ஒரு முன்பள்ளி, வந்துவிட்டால் காணும் மீண்டும் 1+, 2+ என்று சொல்லி அந்த முன்பள்ளி வளர்ந்து கொண்டு போகும். பிறகு மீண்டும் அவர்களை பாடசாலைக்கு சேர்த்து விட்டால் அவர்கள் ஓயில் எடுத்து கேம்பஸ் முடிய வீட்டை பிள்ளையை கொண்டு ஒப்படைக்கின்ற நிலை எதிர்காலத்தில் வரலாம். தற்போதைய இந்த முன்பள்ளி கல்வியின் போக்கு இப்படியே நீடித்தால் அந்த நிலை தொடரலாம் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை என்பதே எங்களுடைய வாதமாக இருக்கின்றது. மேலும் அந்த ஸ்மார்ட் போர்ட் பாவினை பற்றி கூறி சென்றார்கள். அந்த பிள்ளை கைகளாலே தொடாமலே அந்த ஸ்மார்ட் போனுகள் ஸ்மார்ட் தொடுதிரைகளை அந்த பிள்ளை தொட்டு விளையாடி பழகுகின்றது. அது நவீன காலத்துக்கு ஏற்புடையது என்று சொல்லி சென்றார்கள். நிச்சயம் நல்ல விளைவுதான். ஆனால் அந்த பிள்ளை எதிர்காலத்தில் ஒரு கை நாட்டு வைக்கக்கூடிய பிள்ளையாகத்தான் அந்த பிள்ளை எதிர்காலத்திலே முடியும். ஏனென்று சொன்னால் அந்த பிள்ளை தொடுதிரை பேசிகளிலும் தொடுதிரை பேனல்களிலும் அந்த பிள்ளை எழுதி பழகிய பிள்ளை பேனா பிடித்து எழுதாத நிலையிலே அந்த பிள்ளையால் எதிர்காலத்தில் கைநாட்டு மூலமே தன்னுடைய செயற்பாடுகளை செய்கின்ற நிலை அங்கு தோன்றுகிறது என்பதே எங்களுடைய வாதமாக இருக்கின்றது. அண்மையிலே ஒரு வீடொன்று சென்றிருந்தேன். அந்த வீட்டினுடைய 2 பிள்ளைகளும் 2 வயதுக்குட்பட்ட பிள்ளைகள். தந்தை ஒருவர் பொம்மை செய்து கொண்டிருக்கிறார். பொம்மை செய்து முடிய என்னிடம் அந்த பொம்மையை காட்டினார், இது நாளைக்கு அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து விடணும்னு சொல்லி. இன்னும் ஒரு மானம் ஒன்று செய்து கொண்டிருந்தார். அது யாருக்குன்னு கேட்டேன், அது மற்ற பிள்ளைக்கு மானம் கொடுக்கணும்னு சொல்லி. யார் செய்கிறார்? அப்பா செய்கிறார். யாரை கொடுத்து விட? பிள்ளையை கொடுத்து விட. அங்கே ஆசிரியர்கள் முன்பள்ளியிலே நீங்கள் சொல்லுகின்ற அந்த
பயிற்சிகளை முன்பள்ளி ஆசிரியர்கள் பயிற்றுவிக்கின்றார்களா? இல்லை. இங்கே அப்பாவும் அம்மாவும் அந்த பொம்மைகளையும் அந்த மானையும் செய்து பிள்ளை கொண்டே கொடுத்து விட அவர்கள் தங்களுடைய முகப்புத்தகங்களிலும் வேறு ஊடகங்களிலும் பதிவு செய்வார்கள். எங்களது முன்பள்ளி பிள்ளைகள் இதோ செய்து விட்டார்கள், என்ன அருமையான ஒரு கண்காட்சி, வந்து பாருங்கள், உங்கள் அடுத்த அட்மிஷனுக்கு முந்துங்கள் என்ற வகையிலே தான் இன்றைய முன்பள்ளி விளம்பரங்களாகவே இலங்கையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றதே யதார்த்தம். ஆனால் பெற்றோர்கள்தான் அந்த கண்காட்சிக்குரிய பொருட்களையும் செய்து கொடுக்கின்றார்கள், அல்லது ஏதாவது ஒரு கடையின் பேரை சூறி விடுவார்கள், அங்கு செய்து வைக்கப்பட்டுள்ளது, நீங்கள் பெற்றுவிட்டு வாருங்கள் என்று சொல்லி. ஆகவே கூடுதலான பணத்தை வேண்டி கலர் கலராக ஒற்றை வேண்டி கலர் கலராக கொப்பிக்கு குறைவோட்டு கொடுத்தா அங்கே கலர் கலராக ஒன்றும் கீறாத நிலையிலே பிள்ளை வீடு திரும்புகின்றது. இதுதான் இன்றைய இலங்கையினுடைய முன்பள்ளி கல்வியின் தற்போதைய போக்கு. இது வரவேற்கத்தக்கதா? இல்லவே இல்லை. எனவே இலங்கை முன்பள்ளி கல்வியின் தற்போதைய போக்கு எக்காலத்திலும் ஏற்புடையதல்ல என்பதே எங்களுடைய வாதம் என கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நல்ல ஒரு கருத்தியலை தன்னுடைய பாணிக்கு ஏற்றாற்போல அதற்கும் அப்பால் உண்மையில் முன்பள்ளி கல்வியினுடைய நிலைப்பாட்டை தன்னுடைய ஆதங்கத்தினூடாக பதிவு செய்து கொண்டார்கள். அது நிறைந்த விடயங்கள் உங்களுடைய மனதை தொட்டிருக்கும், சில வேளை தைத்திருக்கும், சில கருத்தியல்கள் உங்களை பாதித்திருக்கலாம். ஆனால் அத்தனையும் உண்மை என்கின்ற ஒரு சித்தாந்தத்தில் சிந்தித்து கொள்வோம். இப்பொழுது இருதரப்பினுடைய வாத பிரதிவாதங்களும் முடிந்திருக்கிறது. நல்லொரு சிந்தனையை இணுவை தமிழ் சங்கத்தினுடைய இந்த பட்டிமன்ற களம் டான் டிவியினுடைய இணையோடு மேடையேற்றியிருக்கிறோம். இது இப்பொழுது சிந்திக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயம். எங்களுடைய முன்பள்ளி கல்வியினுடைய நிலைப்பாடு சரியாக முறையாக சிந்திக்கப்படாத இடத்து எங்களுடைய சிறார்களினுடைய எதிர்காலத்தில் ஒரு தேசிய வியாதியை உருவாக்கிவிடும் என்கின்ற ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. இந்த தன்மையிலே தான் இலங்கையினுடைய முன்பள்ளி கல்வியினுடைய தற்போதைய நிலை வரவேற்கத்தக்கது இல்லை. வரவேற்கத்தக்கது என்பதற்கு ஒரு சில முன்பள்ளிகள் செயற்படுகின்றன. உண்மையில் சூழலை புரிந்து கொள்ளுதல். மிகச் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், சில முன்பள்ளிகள் சூழலோடு ஒத்து இயங்கியதாக சிறார்களுக்கு பயிற்றுவிக்கப்படுகிறது. ஆனால் அதே விடயத்தை ஏனைய முன்பள்ளிகள் எப்படி அதை போதிக்கின்றன? சுருக்கமாக சொன்னால், ஒரு செண்பகம் என்கின்ற ஒரு பறவை தரமைந்து புலமை பரிசில் பரீட்சைக்கு வந்த வினா. இது முன்பள்ளியில் யதார்த்த சூழ்நிலையோடு இருக்கிற பிள்ளைக்கு அந்த சூழலுக்கு அந்த செண்பகம் என்கின்ற பறவை வருகின்ற பொழுது ஆசிரியர் அழைத்து சென்று மாணவர்களுக்கு அந்த செண்பகம் என்கின்ற பறவையை காட்டுவார். பெரும்பாலான முன்பள்ளிகளில் அவை இன்றைய நவீன கற்றல் சாதனங்களினூடாக படமாக காட்டப்படும். இங்கு உயிரோட்டமாக பார்த்த செண்பகத்திற்கும் படமாக பார்த்த செண்பகத்தை பார்த்த பிள்ளைகளுக்கிடையிலே வேறுபாடு இருக்கும். இந்த வினா தரமைந்து புலமை பரீட்சையில் மாணவர்களை தெரிவு செய்வதிலே அதிக தாக்கத்தை ஏற்படுத்தியது. மிக முக்கியமானது என்னவென்றால், சூழல் ரீதியாக அந்த சூழலோடு இயங்கி கற்ற மாணவர்கள் தான் அந்த விடையை மிக சரியாக இட்டுக்கொண்டார்கள். காட்சி படங்களில் பார்த்தவர்களால் அது முடியவில்லை. இது நாங்கள் சிந்திக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். அடுத்தது தாய்மொழி கல்வி. எங்களுடைய நாட்டில் பிறமொழி கல்வியாகிய ஆங்கிலத்தை கற்பித்தல் வேண்டும், அறிந்து கொள்ளல் வேண்டும் எல்லாம் நல்ல சிந்தனைகள். ஆனால் கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சையில் இருந்து அவர் உயர்தர வகுப்புக்கு செல்வதாக இருந்தால் அவர் தாய்மொழியில் திறமை சித்தி பெற்றிருத்தல் வேண்டும். நாங்கள் முன்பள்ளியிலேயே தாய்மொழிக்கு அப்பால் ஒரு பிற தேச மொழியினை புகுத்தி தாய்மொழி மீதான பற்றுறுதியை மெதுவாக குறைக்க தொடங்குகிறோம். தான் பிறந்த மொழியை மேடையில் பேசுவதிலும் பார்க்க பிறமொழியில் அவன் பேசுகிறான் என்பதை எடுத்து அவனை கௌரவித்து கொண்டாடுகின்ற ஒரு அபாயகரமான சிந்தனை ஓட்டத்துக்குள் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். இது ஒரு மிக பாரிய பிரச்சனையான விடயம். எதுவென்றால், பிள்ளைகளுக்கு வைக்கப்படுகின்ற பெயர்கள் கூட தாய்மொழியில் இல்லை, அது தமிங்கிலீஷாக இருக்கிறது. அவர்கள்
நிகழ்த்தப்படுகின்ற போட்டிகளும் அவ்வாறு இருக்கிறது. பெரும்பாலான முன்பள்ளிகளின் பெயர்கள் கூட ஆங்கிலத்திலேயே இருக்கின்றன. நாங்கள் பிரிட்டிஷில் இருக்கிறோமா, அமெரிக்காவில் இருக்கிறோமா, எந்த நாட்டில் இருக்கிறோம் என்கின்ற தெரியாத நிலையில்தான் எங்களுடைய பிள்ளைகள் இந்த முன்பள்ளிகளுக்குள்ளே செலுத்தப்படுகிறார்கள். குறிப்பாக சொன்னால், மேலத்தைய நாடுகளிலே உற்பத்தி செய்யப்படுகின்ற சிறுவர்களுக்குரிய விளையாட்டு பொருட்கள் இருக்கிறது. இந்த விளையாட்டு பொருட்களை உற்பத்தி செய்கின்ற பொழுது அந்த உற்பத்தி செய்த விளையாட்டு பொருளுடைய வெள்ளி அட்டையில் ஒரு அறிவுறுத்தல் இருக்கும். இது எத்தனை வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் இதை பயன்படுத்தி கொள்ள முடியும். அது 3 வயதுக்கு உட்பட்டவர்களா, 4 வயதுக்கு உட்பட்டவர்களா, 5 வயதுக்கு உட்பட்டவர்களான ஒரு கூட்டல் அடையாளமும் விடப்பட்டிருக்கும். இந்த வயதுக்கு மேலுள்ளவர்கள் தான் இதை பயன்படுத்த முடியும், கீழுள்ளவர்கள் பயன்படுத்த முடியாது. ஆனால் 3 வயதுக்கு உட்பட்ட பிள்ளை பயன்படுத்த வேண்டிய ஒரு விளையாட்டு பொருளை வாங்கி கொடுப்பதிலும் பார்க்க, ஒரு 7-8 வயது பிள்ளை வாங்கி பயன்படுத்த வேண்டிய ஒரு விளையாட்டு பொருளை வாங்கி கொடுத்து விட்டு என்னுடைய பிள்ளைக்கு நான் ஒரு மிகப்பெரிய பெறுமதியான ஒரு உயர்தரத்திலான விளையாட்டு பொருளை வாங்கி கொடுத்திருக்கேன் என்று பெற்றோர்கள் சந்தோஷப்படுகிறார்கள், ஆச்சரியப்படுகிறார்கள். பிள்ளையும் அது தன்னுடைய நிலையை அறியாது அதை பயன்படுத்தி விளையாடுகிறது. எதற்காக இந்த நடைமுறையை வெளிநாடுகள் வைத்தது என்றால், சிறிய பிள்ளைகள் அதை விளையாடுகின்ற பொழுது அது அவர்களுக்கு உடல் உள பாதிப்பை ஏற்படுத்தும். சில வேளைகளில் அந்த விளையாட்டு பொருட்களில் இருக்கக்கூடிய ஏதாவது பொருட்கள் ஒரு உடற்பாதிப்பை ஏற்படுத்தும். இதை சிந்திக்காமல் எவ்வாறு அந்த விளையாட்டு பொருளை வாங்கி கொடுத்தோமோ அதே போலத்தான் முன்பள்ளி கல்வியிலும் நாங்கள் பிள்ளையினுடைய உடல் உள வயதுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு கல்வியை, அதாவது குருவியினுடைய தலையில் ஒரு பனம்பழத்தை ஏற்றுவது போல இந்த முன்பள்ளியை கல்வியினூடாக ஏற்றப்படுகிறது. ஒரு உண்மையை சொல்வதாக இருந்தால், இங்கு நிறைந்த விடயங்கள் முன்பள்ளி ஆசிரியர்களை பற்றி பேசப்பட்டன. உண்மையில் ஒரு முன்பள்ளி ஆசிரியர்கள் போற்றப்பட வேண்டியவர்கள், பூசிக்கப்பட வேண்டியவர்கள். ஆனால் அவர்களை வழிப்படுத்துகின்ற பொழுது அதை வழிப்படுத்துவர்கள் சற்று சிந்தித்து நிலைப்படுத்தல் வேண்டும். பாடசாலைக்கு பிள்ளையை மகிழ்ச்சியுடன் வரவேற்பதற்காக முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்கப்படுகிறது. அந்த பயிற்சியிலே ஒரு அணியினர் ஆசிரியர்களாக இருக்கிறார்கள், இன்னொரு அணியினர் ஆசிரியர்களே பிள்ளைகளாகவும் நடிக்கிறார்கள். இங்கு ஒரு பாடல் இசைக்கப்படுகிறது. ஆசிரியர் ஆடிக்கொண்டு சென்று அந்த பிள்ளைகளை வரவேற்கிறார். இப்பொழுது பயிற்சி 3 நாட்கள் நிறைவடைகிறது. இதை நடைமுறைப்படுத்த போகிறார்கள். இப்பொழுது பிள்ளைகளாக இருந்த ஆசிரியர்களும் ஆசிரியர்களாகி மறுநாள் உண்மையான அந்த முன்பள்ளி பிள்ளைகளை, அந்த சிறார்களை, பிஞ்சுகளை வரவேற்பதற்காக இவர்கள் தங்களுடைய பாடல்களை போட்டு ஆடிக்கொண்டு புறப்படுகிறார்கள். தந்தையோடும் தாயோடுமாக அந்த பிள்ளைகள் வந்து இறங்குகின்றன. அவர்கள் தந்தையினுடையும் தாயினுடைய கைகளை இறுக்கி பிடித்திருக்கிறார்கள். இவர்கள் ஆடிக்கொண்டு போய் அந்த பிள்ளையினுடைய கரத்தை பிடித்து பற்றுகிறார்கள். பிள்ளை வரவில்லை, மெதுவாக இழுக்கிறார்கள். அந்த மகன் தன்னுடைய தந்தையிடமிருந்து இவர் என்னை இழுக்கிறார் என்கின்ற தன்மையில் ஆசிரியருடைய கரத்திலே கடித்து விடுகிறான். இதுதான் எங்களுடைய பயிற்சியினுடைய நிலைப்பாடா? எனவே அந்த களத்தையும் அந்த நிலையையும் பிள்ளையினுடைய உளநிலையையும் புரிந்து கொள்ளுகின்ற தன்மையில் தான் பயிற்சிகள் இருக்க வேண்டும். முன்பள்ளிகள் கூட இடம்சார் பெற்றோராகத்தான் ஆசிரியர்கள் இருத்தல் வேண்டும். எனவே ஒவ்வொரு முன்பள்ளி ஆசிரியர்களும் அதற்கு ஏற்றாற்போல செயற்பட வேண்டும். ஒட்டுமொத்தத்தில் தாய்மொழி கல்வி என்கிற ஒன்று புகுத்தப்பட வேண்டும். இங்கு தரம் ஒன்றுக்கான ஒரு ஓட்டப்பந்தயத்துக்காகத்தான் முன்பள்ளிகள் அமைகின்றன. பிள்ளை பிறப்பதற்கு முன்பே முன்பள்ளிகளுக்கான அனுமதியை நாங்கள் விண்ணப்பிக்க வேண்டுமா என்கின்ற ஒரு போட்டியான ஒரு முன்பள்ளி சமுதாயத்துக்குள் நாங்கள் தள்ளப்படுகிறோம் என்கின்ற சிந்தனையோட்டத்தோடு நீடித்த நிலையான கருத்துக்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொள்ளும். உங்களுடைய விமர்சனங்கள் எங்களை நோக்கியும் பாய்ந்து கொள்ளலாம். ஆயினும் தீர்ப்பு நீங்களே, தீர்வு நீங்களே. நல்லதொரு வாதத்தை முன்வைத்து கொண்டோம். எனவே தமிழ்ச்சங்கம் களம் காணுகின்ற இன்றைய நாள் பட்டிமன்றத்திலும் ஒரு கருத்து முகுழ்ப்பை உங்களிடம் ஏற்படுத்தி கொண்டோம். உங்களுடைய சிந்தனை தெளிவையும் தேறலையும் ஏற்படுத்தும், எங்களையும் வளப்படுத்தும் என்கின்ற தன்மையில் டான் டிவியினுடைய தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் அத்தனை பேரோடு இனவை தமிழ்ச்சங்கமும் இன்னொரு பட்டிமன்றத்தில் உங்களை சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.